வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரோடு ஷோ. இருபுறமும் கட்சியினர், பொதுமக்கள் பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு. தலைமை தேர்தல் ஆணையர் உத்தரவின் பேரில் டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பதவியேற்றார். தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன். ஈரானின் மிக உயரமான பாலம் அளிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். திமுக வேட்பாளர் காலில் விழுந்து வணங்கிய கும்மிடிப்பூண்டி அதிமுக வேட்பாளர் சுதாகர். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிர்ச்சி. மேற்காசிய மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் உடனடியாக தீர்வு காண வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குத்தரஸ் அழைப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் 27 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. வேளச்சேரியில் ஜே.எச்.எம். ஆசான், ஸ்ரீபெரும்புத்தூரில் செல்வப்பெருந்தகை போட்டி. புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடியவர்கள் திமுகவை மட்டும் தான் எதிர்த்து பேசுவார்கள். தாவைக்கா தலைவர் விஜய் குறித்து திமுக எம்பி கனிமொழி மறைமுக விமர்சனம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தேமுதிகவுக்கு திமுக 10 சீட்டு கொடுத்துள்ளது. மானம் ரோசமுள்ள திமுகவினர் இம்முறை அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என நடிகை விந்தியா பேச்சு. அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்டிருந்த மூதாட்டியை கட்டிப்பிடித்து பாசத்தை காட்டி நெகிழ செய்த குரங்கின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். இந்த தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார். நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என கோவையில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நமது வெற்றி வேட்பாளர்களுக்கான பாஜக மற்றும் பிற என்டிஏ வேட்பாளர்கள் அனைவருக்கும் தோளோடு தோள் நின்று நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.